ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொன்னாரு அந்த ரூம்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்ட்டு. அது ஐ திங்க் கருப்சாமி இருந்தா நினைக்கிறேன் அந்த ரூம்குள்ள. எனக்கு 2 பேரையும் வந்து இணைச்சாரு, 2 பேருக்கும் வந்து எஸ் சொல்ல வச்சாரு, இவ்வளவு தூரம் பயணிக்க வச்சாரு. சில ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லலாம், பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அவர் வந்து ஆர்ஜே பாலாஜியா இருக்கும் போது ஒன்று சொன்னார் அப்படின்ட்டு. அது கிடையாது. ஒவ்வொருத்தங்க வந்து அந்த ஒரு நொடி மட்டுமே அவங்க கிடையாது. அதுக்கப்புறமா அவங்க கடந்து வந்திருக்கிற வாழ்க்கை பார்க்கும்போது நான் பிரமிப்பா பாக்குறேன். அவரோட வளர்ச்சியை வந்து நான் வந்து ஒரு லைஃப் டைம்ல நான் ஒரு சூர்யா தான் இருக்க முடியுது. பட் அவர் வந்து ஒரு நடிகரா இருக்க முடியுது, இயக்குனரா இருக்க முடியுது. ஒரு பிரமாதமான ஒரு ஐபிஎல்ல போயிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு 8 கோடி பேரை வந்து உட்கார வச்சு பார்க்க வைக்க முடியுது. ஸோ ஹீ இஸ் மல்டி டேலண்டட். ஸோ ஐ ஹேவ் ஆல் த ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் டேலண்ட் அண்ட் நோ ஹிஸ் க்ரோத். ஸோ கண்டிப்பா இது எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஐ டென்ட் டேக் டைம், ஒரு ½ hour தான் ஆச்சு. மற்ற முக்கியமான டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நான் ஏதோ ஒரு வாக்குவாதம் வைப்பேன். பட் அவர் கொடுத்த அந்த எனர்ஜி, அந்த ரூம்குள்ள இருந்த எனர்ஜி வந்து உடனே எஸ் சொல்ல வச்சது. நம்பிக்கை இருக்கிற இடத்துல வந்து அதிசயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து அப்படிதான் பாக்குறேன். இது வந்து ஒரு நாள் செய்யாத வந்து கோல் செய்யும், கோல் செய்யாத வந்து குலதெய்வம் செய்யும் சொல்லுவாங்க. நம்ம முன்னோர் வழிபாடுல பழகி வந்தவங்க. தெய்வங்கள்லாம் இருக்கலாம், நம்ம இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் போலாம், பெரிய கோயிலுக்குலாம் போலாம். எங்க போனாலும் வந்து உங்க குலதெய்வத்தை முதல் வேண்டிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் பாக்குறேன் நானு. எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்கும். இது நடந்தது எல்லாத்துக்குமே காரணம் வந்து கருப்சாமியை தான் நான் பாக்குறேன் நானு. அது சுடர்மலை சாமியா இருக்கலாம், இல்லாட்டி இசைக்கம்மனா இருக்கலாம், யார் வேணாலும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கலாம். அவங்களால தான் இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தெய்வம் வந்து மனிதர்களுக்குள்ள இறங்குதுன்னு பாக்குறோம் இல்லையா, மனுஷங்களுக்குள்ள இறங்குதுன்னு பாக்குறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து நான் இன்னும் உண்மையா பாக்குறேன், நிஜமா பாக்குறேன். நமக்குள்ள வந்து ஒரு தெய்வம் வந்தா என்ன செய்யுமோ அதை வாக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, கேட்கறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு செயலா பாக்குறேன், ஒரு அறிகுறியா பாக்குறேன். ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு பரிபாஷன்னு சொல்லலாம், ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்பிக்கை இருக்கிற இடத்துல வந்து அதிசயங்கள் கண்டிப்பா நடக்கும்.